கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் 18/8/2025 திங்கட்கிழமை. புதிய நாள், புதிய கால வேளைக்காக கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ரோமர் 2:6. தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பார். God will give to each person according to what he has done. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தைகளை குறித்து ஒரு சில நிமிடங்கள் தியானித்து இந்த நாளையும் நம்மையும் கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுப்போம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை பார்த்து சொல்கிறார், உன்னுடைய கிரியைகளுக்கான பலனை நிச்சயமாய் கொடுப்பேன். உன்னுடைய கிரியைகளுக்கு நீங்கள் என்ன செய்தீர்களோ அதற்கான பலனை கர்த்தர் கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் கட்டளையிடுவார். நன்மை செய்தால் நன்மைக்கேற்ற பலன், தீமை செய்தால் தீமைக்கேற்ற பலன். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம், அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட நாம், அவருடைய வழிகளில் நடக்க முயற்சிக்கிற நாம், நம்மால் ஆன மட்டும் நாம் தேவனுடைய பார்வையிலே நம்மால் ஆன நல்ல காரியங்களை தேவனுக்காக செய்திருப்போம் என்கிற விசுவாசத்தின் அடிப்படையிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் அப்படி செய்திருப்பீர்கள் என்கிற விசுவாசத்தின் அடிப்படையில் தேவ சமூகத்தில் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம் இருக்கும் என்று சொன்னால், நீங்கள் நன்மை செய்தால் நன்மைக்கான பலனை கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவிப்பீர்கள். தேவனுக்காக எதை செய்தீர்களோ அதற்கான பலனை அனுபவிப்பீர்கள். தேவனுக்காக எதை கொடுத்தீர்களோ கொடுத்ததற்கான பலனை அனுபவிப்பீர்கள். தேவனுக்காக எதை செய்தீர்களோ அந்த செய்ததற்கான பலனை உங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிப்பீர்கள். யோபு 34:12 சொல்கிறது, மனுஷனுடைய செய்கைக்கு தக்கதை அவனுக்கு சரி கட்டி அவனவன் நடக்கைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிக்கிறார். He repays a man for what he has done. He brings upon him what his conduct deserves. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் எதை செய்திருக்கிறானோ அதற்கு சரியாக அவன் நடக்கைக்கு தக்கதாக கர்த்தர் அவனுக்கு பலன் அளிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அங்கு மாத்திரமல்ல, சங்கீதங்களின் புஸ்தகம் 62:12 சொல்கிறது, கிருபையும் உம்முடையது. ஆண்டவரே, தேவரீர் அவனவன் செய்கைக்கு தக்கதாக பலன் அளிக்கிறீர். And that you, O Lord, are loving. Surely you will reward each person according to what he has done. அவன் என்ன செய்கிறார்களோ, திரும்ப அந்த வார்த்தைகள் அதை தான் சொல்கிறது, செய்கைக்கேற்ற பலன். எரேமியா 17:10 சொல்கிறது, கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதித்தருகிறவருமாய் இருக்கிறேன். I, the Lord, search the heart and examine the mind, to reward a man according to his conduct, according to what his deeds deserve. அவன் என்ன செய்திருக்கிறானோ அதற்கேற்ற பலன், அவனுடைய வழிகளுக்கு தக்க பலன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை யார் கொடுக்குறா அப்படின்னா, இருதயத்தை ஆராய்கிறவரும் இருதயத்தை சோதித்தருகிறவருமாகிய கர்த்தர் அதை நான் கொடுப்பேன், பலன் அளிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எரேமியா அதை குறித்து எரேமியா 32:19 சொல்லும் பொழுது சொல்லுகிறார், யோசனையிலே பெரியவரும் செயலிலே வல்லவருமாயிருக்கிறீர். அவனவனுக்கு அவனவனுடைய கிரியையின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுபுத்திரருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாய் இருக்கின்றன. Great are your purposes and mighty are your deeds. Your eyes are open to all the ways of men. You reward everyone according to his conduct and as his deeds deserve. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மத்தேயு 16:27 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய்
தம்முடைய தூதரோடு கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார். For the Son of Man is going to come in his Father's glory with his angels, and then he will reward each person according to what he has done. அவன் செய்கைக்கேற்ற பலன். அதை அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து பட்டணத்திற்கு நிருபம் எழுதி சொல்லும் பொழுது 2 கொரிந்தியர் 5:10 சொல்லுகிறார், ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். For we must all appear before the judgment seat of Christ, that each one may receive what is due him for the things done while in the body, whether good or bad. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆண்டருக்கு முன்னாடி கட்டாயம் நின்று தேவனுக்கு முன்பதாக நாம் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். அது நன்மையோ தீமையோ அதற்கான பலன் நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கத்தான் செய்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 22:12 சொல்கிறது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. Behold, I am coming soon, my rewards is with me, and I will give to everyone according to what he has done. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நீதிமொழிகள் 24:12 ஒரு கேள்வியோடு அந்த வசனம் அமைகிறது. அதை அறியோம் என்பாயாகில், இருதயங்களை சோதிக்கிறவர் அறியாரோ, உன் ஆத்துமாவை காக்கிறவர் கவனியாரோ, அவர் மனுஷருக்கு அவனவன் கிரியைக்கு தக்க பலன் அளியாரோ. If you say, but we knew nothing about this, does not he who weighs the heart perceive it? Does not he who guards your life know it? Will he not repay each person according to what he has done? நமக்கு ஏற்ற பலன் ஆண்டவர் தான் கொடுக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ஆகையால் எனக்கு எந்த நன்மைக்கு என்னுடைய நன்மைக்கேற்ற பலன் எனக்கு கிடைக்கவில்லை, நான் எதிர்பார்க்கிற பலன் எனக்கு கிடைக்கவில்லை, ஏன் நான் ஆண்டவருக்காய் இவ்வளவு உழைக்கிறேன், ஆண்டவருக்காய் இவ்வளவு செய்கிறேன், ஏன் எனக்கு எந்த நன்மையும் கர்த்தர் எனக்கு செய்யவில்லை என்பதை குறித்து நீங்கள் சந்தேகப்பட்டு கலங்க வேண்டிய அவசியமில்லை. உங்களை உற்சாகப்படுத்தும்படியாய், உங்களை இன்னும் கர்த்தருடைய வழியில் நிலைநிறுத்தும்படியாய், உங்களை சந்தோஷப்படுத்த ஒரு வார்த்தை இருக்கிறது என்று சொன்னால், தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பார். கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மைகளை அனுபவிப்பீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த புதிய நாளில் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. எங்களுடைய கிரியைகளுக்கு தக்க பலன், நன்மை செய்தால் நன்மைக்கேற்ற பலன், தீமை செய்தால் தீமைக்கேற்ற பலன். அன்றைக்கு கர்த்தர் காயினை பார்த்து கர்த்தனை சொல்லுகிறீர், ஹல்லேலூயா, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே, அவனுக்கு காவலாளி என்று சொன்ன பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீர் அவனை பார்த்து சொல்லுகிறீர், ஹல்லேலூயா, அவனுடைய இரத்தம் நோக்கி கூப்பிடுகிறது, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ என்று சொல்கிற வார்த்தைகளோடு அவனை பார்த்து நீர் பேசுகிறீர். நன்மை செய்தால் நன்மைக்கேற்ற பலன், தீமை செய்தால் தீமைக்கேற்ற பலனை கர்த்தர் எங்களுக்கு வைத்திருக்கிறேன். பலன் அளிக்கிற கர்த்தரை நம்பி விசுவாசித்து வாழ்கிற நாங்கள் எங்களுக்கு ஏற்ற கிரியைகளுக்கேற்ற ஊழியங்களை செய்ததற்கேற்ற தேவனுக்கு விதைத்ததற்கேற்ற பலன் எங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வோம் என்கிற நம்பிக்கையில், விசேஷமாக இந்த புதிய நாள் காலவேளையில் 18ஆம் தேதி இந்த காலவேளையில் கர்த்தர் எங்களுக்கு தரக்கூடிய நன்மைகளை இந்த நாளிலும் இந்த வாரங்களிலும் நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்கிற நம்பிக்கையில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ், வாட்ஸ்அப் 9345353730. May Jesus bless you all. Amen.